ஹரி ஓம் மகாகாளி. விஜய் அவர்கள் துக்கம் விசாரிக்க கரூர் சென்றிருக்க வேண்டுமா? துயரத்தோடு இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களை தன்னிடத்திற்கு வரவழைத்து துக்கம் பரிமாறியது சரியா என்கிற ஒரு பெரும் விவாதம் தற்போது சமூகத்தில் எழுந்திருக்கிறது. இவ்வாறு நடந்தது ஒரு மரபுக்கு மீறின செயல், ஒரு தர்மத்துக்கு எதிரான செயல் என்கிற ரீதியிலான இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் கேட்கிற போது சரி என தோன்றினாலும் சில நேரங்களில் விதிவிலக்குகளையும் நாம் ஏற்க வேண்டிய நிலை உருவாவதை தவிர்க்க முடியாது. கொலைகாரன் விரட்டுகிற போது ஒரு அப்பாவி ஓடி ஒளிந்திருக்கிற நேரத்தில் எனக்கு உயிர் பிச்சை காட்டுங்க, விரட்டி வரவன்ட்ட அந்த பக்கம் போயிட்டேன்னு பொய் சொல்லுங்கன்னு சொல்கிற போது அங்கே பொய் சொல்வதுதான் தர்மம் என்று போதிக்கப்படுகிறது. ஒரு நன்மையை கருதி ஒரு அப்பாவியை காபந்து செய்கிற போது பொய்களும் தர்மமாகிறது. சில நேரங்களில் மரபுகள் மாற்றப்பட வேண்டிய நிர்பந்தம் எழுகிற போது மௌனமாக ஏற்றுக்கொள்வதும் தேவையாக இருக்கிறது. விஜய் இது போன்ற சமூகத்தில் இதற்கு முன்பாக நிகழ்ந்த சில துன்பியலான நிகழ்வுகளின் போது மரணித்தவர்களுடைய குடும்பங்களுக்கு சென்றிருக்கிறார். அண்மை காலத்தில் நகை தொலைந்து போன வழக்கில் காவல்துறை தாக்குதலுக்கு ஆளாகி மரணித்த அஜித்குமார் இல்லத்திற்கு கூட ஒரு இரவில் அவர் சென்று வந்த நினைவு வருகிறது. அதனால் இத்தகைய மரபுகளை விஜய் அவர்கள் நன்கு அறிந்தவர்தான். இது அவர் சம்பந்தப்பட்ட நிகழ்வும் கூட. அதனால் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு சென்று துக்கம் விசாரிக்க வேண்டும், ஆறுதல் கூற வேண்டும் என்கிற ஒரு அக்கறை அவருக்கு மிகுதியாகவே இருந்திருக்கிறது. ஆனால் நடைமுறை யதார்த்தங்கள் அவருக்கு சாதகமாக இல்லை. இன்றைக்கு கோரப்பசியோடு தெரிந்து கொண்டிருக்கிற ஊடகங்கள் ஒரு குண்டூசி விழுந்தாலும் அதை ஒரு பூகம்பமாக காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் இவ்வாறாக அந்த பாதிக்கப்பட்டவருடைய இல்லங்களுக்கு செல்கிற போது அவருக்கு எதிர்தரப்பினர் ஒரு நாடக கும்பலை வைத்து கொலகார பாவிடா என்று மாறிலும் வைத்திலும் அடித்து கொண்டு அழுது புரண்டு அவர் மீது சாணி அடித்து அத்தகைய ஒரு எதிர்மறையான காட்சிகளை பிரபலப்படுத்தக்கூடிய ஆபத்துகளும் இதற்கிடையே இருக்கவே செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் அவ்வாறு அங்கு சென்று துக்கம் விசாரிக்க வேண்டும் என எடுத்த எண்ணிலடங்காத முயற்சிகள் அவருக்கு கைகூடவில்லை. ஒரு உதாரணம், ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்ல இயலாது, ஒரு மண்டபத்தில் வைத்து இவர்களை சந்திக்கலாம் என்று முயற்சிக்கிற போது மண்டப உரிமையாளர்கள் மௌனமாக மறுத்து விடுகிறார்கள். களம் வேறாக இருக்கிறது. இவரிடம் பலம் இல்லை, பலவீனப்பட்டு நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் சரி மரபுக்கு மாறாக சில முடிவுகளை எடுப்பது என்று அவர் இயங்கியிருக்கிறார் என்றே யாம் எடுத்துக்கொள்கிறோம். இவருடைய இந்த செயலில் எதை நாம் சரியென முழுமையாக ஏற்கக்கூடிய நிலை ஏற்பட்டதுன்னா, அவருடைய நோக்கம் பரிசுத்தமாக இருக்கிறது. அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு துக்கம் பரிமாறுதல், அவர்களுடைய துக்கத்தை தன்பால் கேட்டு அழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுதல் என்கிற ஒரு உயரிய உணர்வு மட்டுமே பிரதானமாக இருக்கிறது என்பதை ஏனைய சில பல நிகழ்வுகளின் மூலம் ஏற்க வேண்டியிருக்கிறது.
இன்றைக்கு அவருடைய இந்த 41 உயிர்களை இழந்த 37 குடும்பங்களை சார்ந்தவர்களை அவர் சந்தித்த இந்த நிகழ்வு ஒரு இந்திய அளவில் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அவர் குடும்பமாக கட்டி அணைத்து அழுது புரண்டு வயதானவர்கள் கால்களில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்ட நிகழ்வுகள், இப்படி பலவிதமான காட்சிகளை இன்றைக்கு ஊடகத்தில் ஒளிபரப்பி இருக்கலாம். இந்த துக்க நிகழ்வை தன்னுடைய அரசியல் விளம்பரத்துக்கு ஒரு காட்சி பொருளாய் காட்டியிருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர் அதை செய்யவில்லை என்பதுதான் அந்த நிகழ்வினுடைய பரிசுத்தத்தை நாம் போற்றுகிறோம். தன்னுடைய நோக்கம் ஆத்மார்த்தமாக மனதோடு மனவிட்டு அந்த துக்கத்தை பரிமாறுதல் என்பது மட்டுமே என்பதை அவர் செயலில் செலுத்தியிருக்கிறார். நான் கூப்பிடும்போது நீங்கள்லாம் வாங்க, அங்கே வச்சு உங்களுக்கு நான் பணம் தரேன் என்று அவர்களை சிறுமைப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடந்து விடாமல், அல்லது இந்த பணம் கொடுக்கிற நிகழ்வுகளை ஒரு பெரிய காட்சியாக மாற்றிவிடாமல், காதோடு காது பரிமாறும் ரகசியம் போல அவர் முன்பே அறிவித்தது போல துயரத்தை சந்தித்த அந்த குடும்பங்களுக்கு தருவதாக சொன்ன 20 லட்சம் ரூபாய் துயர் நிதியை கூட வங்கி மூலம் ஓசையில்லாமல் அந்த குடும்பங்களுக்கு சேர்த்து விட்டார். எந்த ஒரு நெருக்கடியின்பாலும் அந்த குடும்பங்கள் இவரை சந்திக்க முன்வரவில்லை. அவர்கள் இவருடைய அழைப்புக்கு கட்டுண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களும் இவரை பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கிறார்கள். அவரை எல்லா வகையிலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவரை ஒரு பிழையற்றவராக அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களிடம் ஒரு அன்பு பிணைப்பு இவரிடம் இன்னமும் இருக்கிறது என்பதை இந்த சமூகம் அறிய காட்டி கொடுப்பது போலதான் இந்த காட்சிகள் நடந்தேறி இருக்கிறது. அதனால் எந்த வகையிலும் அந்த குடும்பங்களை நாம் கொச்சைப்படுத்த இயலாது. இது ஒரு வரலாற்றில் ஒரு மாறுபட்ட நிகழ்வுதான். விதிகளும் திருத்தப்படலாம், மரபுகளும் மாற்றியமைக்கப்படலாம் என்பது போன்ற ஒரு நிகழ்வு. இத்தகைய இந்த நிகழ்வு சரியாக ஒரு மாத முடிவில் நடந்திருக்கிறது. 27 செப்டம்பர் மாதம் அந்த துன்பியல் நிகழ்வு நடந்தது. 27 அக்டோபர் மாதம் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த குடும்பங்களை விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இனிவரும் காலங்களில் அவருடைய வேகம் பன்மடங்கு வீச்சாக அமையும் என்று யாம் அனுமானிக்கிறோம். காலத்தின் தேவைக்கு தக்க கதாபாத்திரங்களை இயற்கை தந்து கொண்டே இருக்கிறது. எனக்கென்னமோ விஜயினுடைய அரசியல் மேலும் வலுப்பெறும் வீரியமாக சுழன்றாடும் என்றே உணர்கிறோம். இந்த கருத்துக்கள் பலருக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு சரியென தோணுகிற விஷயங்களை பேசுவதும் ஒரு தர்மம்தான். அந்த வகையில் இந்த கருத்துக்களை அடியேன் முன்வைத்தேன். விஜய் சம்பிரதாயத்துக்காக, சமூகத்தின் வீடியோ காட்சிகளுக்காக பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தார் என்கிற புகைப்படங்களுக்காக ஒரு சந்திப்பு சடங்கு நிகழ்த்தாமல் ஆத்மார்த்தமாக, மனப்பூர்வமாக, மனதோடு மனது வைத்து அந்த துக்கத்தை பரிமாறிக்கொள்கிற ஒரு சம்பிரதாயமற்ற உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வாக அதை அவர் அமைத்திருக்கிறார் என்றே நாம் உளப்பூர்வமாக உணர முடிகிறது. அந்த வகையில் அவருடைய செயலை சரி என்று நாம் கருதுகிறோம். ஹரி ஓம் மகா